ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு ஒரு பெரிய தலைவலியா தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அது சக்சஸ்ஃபுல்லா தான் முடியுது. அது தமிழ்நாடு அரசுக்கு சம்மட்டடியா தான் இருக்குது. இந்த ஆளுநர் விவகாரமா இருக்கட்டும், அதே போல பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டு போலாம். இப்போ பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆர்டில ஃபண்ட் நம்மளுக்கு தரவில்லை. 25% இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனியார் பள்ளியிலும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி என்ன பண்ணணும், சீட் அலாட் பண்ணணும். ஆனா இதுக்கு நிதி பாத்தீங்கன்னா மத்திய அரசு தரணும். ஆனா 2021 இருந்து 2023 வரைக்கும் தமிழ்நாடு அரசு தான் 100% அமௌண்ட் கொடுத்திருக்கு. ஒன்றிய அரசு கிட்ட இருந்து காசு வருதானா? இல்லவே இல்லை, தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு இன்னொரு ரீசன் சொல்றாங்க, என்னன்னா நீங்க தேசிய கல்விக் கொள்கை எடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், எல்லா நிதியும் கொடுப்போம். நீங்க அது கொடுக்கலன்னா உங்களுக்கு தர வேண்டிய நிதியை ஏற்கனவே நம்ம கல்வித்துறைக்கு பாத்தீங்கன்னா 2000 கோடி கிட்ட என்ன பண்ணணும், அவங்க கொடுக்கணும். ஆனா இப்போ ஆர்டி கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, தர மாட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பாஜக அரசு என்ன பண்ணுதுன்னா செக் வைக்குது. நாங்க சொல்றதை ஏத்துக்கங்க, நாங்க நாங்க காட்டுற பத்திரத்துல நீங்க சைன் போடுங்க, அப்பதான் உங்களுக்கு நிதி அப்படின்னு. ஆனா நம்ம முதல்வர் சும்மா இருப்பாரா? அவர் சும்மா இருக்க மாட்டாரு. நீங்க எனக்கு 10,000 கோடி கொடுத்தாலும் இல்ல 40,000 கோடி கொடுத்தாலும் நீங்க காட்டுற இடத்துல நாங்க சைன் போட மாட்டோம். நீங்க கொண்டு வர திட்டத்துல நாங்க என்ன பண்ண ஏத்துக்க மாட்டோம். அந்த திட்டம் எங்க மாநிலத்துக்கும் எங்க மாநிலத்துல பயில்கின்ற மாணவர்களுக்கும் ஏத்ததா இருந்தா நாங்க என்ன பண்ணுவோம், சிவப்பு கம்பளமே போட்டு விரிக்கிறோம், தாராளமா வாங்க பத்திரத்தை கொடுங்க, சைனை போட்டு கொடுக்குறோம் அப்படின்ற ரேஞ்சில தான் நம்ம முதல்வர் இருக்கிறாரு. ஆனா இங்க அவங்க கொடுக்கிற திட்டல என்ன திட்டம், நம்ம மாணவர்கள் நசுக்கிறதான திட்டம். நம்ம மாணவர்களை படிக்கவே கூடாது, நீ படிக்காம உங்க அப்பா என்ன தொழில் செய்யறாரோ அந்த தொழிலை போய் செய் அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கிற திட்டம். இந்த திட்டத்தை நீங்களே சொல்லுங்க, யாருன்னா ஏத்துக்க முடியுமா? இப்போ ஒண்ணு இல்லைங்க, ஒரு குடும்பத்துல ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்க, அவங்க அப்பாவை கூப்பிட்டு, ஏங்க உங்க பையனுக்கு படிப்பு வரல, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பையனை நீங்க செய்யற தொழிலே செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும். அது எப்படிங்க டீச்சர், நீங்க எந்தமே டெஸ்ட் வைக்காம நீங்க என் பையனை புரிஞ்சுக்காம என் பையனுக்கு படிப்பு வரலன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டின்னு போயிட்டு அந்த டீச்சர் கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோம். ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும், அதாவது பெரிய படிப்பு படிக்கிறது +1 +2 படிக்கிற மாணவர்களுக்கு எல்கேஜி யூகேஜில இருந்து படிப்பாங்களா, 5வது படிக்கிற பையனுக்கு என்னங்க தெரியும், 5வது படிக்கிற மாணவருக்கு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? ஏன்னா அந்த குழந்தை எல்கேஜில இருந்து படிச்ச ஆ இ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ் வார்த்தைகள் இங்கிலீஷ் வார்த்தைகள் எல்லாம் படிச்சு 5ஆம் வகுப்புல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த படிக்கிற கல்வியை பாத்தீங்கன்னா பிரஷர் போடக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தை என்னங்க பண்ணும், படிப்பறிவில் குழந்தை பிரஷர் கொடுத்து அந்த குழந்தை எக்குத்தப்பா. ஏன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா குழந்தை மேல ஏகப்பட்ட பிரஷர் போடுறாங்க கல்வினால. அதனால தான் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா, தமிழ்நாடு அரசு ஐயா கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்னா, 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய பாஸ் போடணும். அந்த குழந்தை படிக்குதோ இல்லையோ அந்த குழந்தைக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயம் என்ன பண்ணணும், பாஸ் போடணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு படிப்பு வரலையா, போங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுங்க எல்லாத்துக்கும். ஏன்னா இப்போ ஆர்டிஓல என்ன பண்ணாங்கன்னா பேட்ஜ் போடணும். இப்போ ஒருத்தர் லாரி டிரைவரா இருக்குன்னா அவருக்கு பேட்ஜ் போடணும். பேட்ஜ் போடணும்னா அவங்களுக்கு 8வது வகுப்பு பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்ற சர்டிபிகேட் வேணும். சோ இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயம் பாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா முதல்வர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்றாரு, சட்டத்தை கொண்டு வந்தாரு. இப்போ நம்ம ஐயா முதல்வர் அவர்கள் அது என்ன பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் தமிழ்நாடு அரசு எப்படியாச்சுன்னா மாணவர்களுக்கு கைத்தொழிலாச்சுன்னா கொடுத்துடணும்பா. அவங்க எதனா ஒரு டிரைவர் லைசன்ஸ் எடுத்துட்டு அவங்க என்ன பண்ண வண்டி போட்டு பொழைச்சுக்கணும். படிப்பு வரலையா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த மாணவர்களை ஸ்கூல்ல உட்கார வச்சு படிப்பு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவன் படிச்சு முன்னேறி வந்துட்டானா அவன் லைஃப்ல அவன் ராஜா. இல்லையா அவன் ஒரு கைத்தொழில் சேர்ந்து கத்துக்கிட்டு போறானா அந்த தொழில் அவன் ராஜா அப்படின்ற ரேஞ்சில தான் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்க. சோ இப்ப இத நசுக்கிற விதமா தான் இங்க இருக்கிற மத்திய அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்களை 3ஆம் வகுப்புலயே பப்ளிக் எக்ஸாம் எழுது, 8ஆம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம் எழுது, 11ஆம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம் எழுது. மாணவர்களை எந்த அளவுக்கு நீங்க 3ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு என்னங்க தெரியும், 5ஆம் வகுப்பு பையனை படிக்கிற தெரியும், 8ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு என்ன தெரியும்? எல்லாருக்கும் நீ பப்ளிக் எக்ஸாம் சொல்லிட்டு 3ஆம் வகுப்புல ஒரு பப்ளிக் எக்ஸாம், அந்த பப்ளிக் எக்ஸாம் நீ எழுதிட்டு
ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நீ 3ஆம் வகுப்புல தான் இருக்கணும், 4ஆம் வகுப்பு போக கூடாது. ஏன்னா அந்த குழந்தை இப்ப சின்ன வயசுல என்னன்னா டிப்ரெஷன் ஆகும். நம்ம கூட படிச்ச பிள்ளை ஃப்ரெண்டுங்க எல்லாம் வந்து அடுத்த ஸ்கூலுக்கு போயிட்டாங்களே, நம்ம இன்னும் இங்க இந்த கிளாஸ்லயே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ரெஷன் வரல. சரி ஓகே, நீ 3ஆவதுலயே அது மாதிரி என்ன 5ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புல உன்னை டிராப் பண்றோம், 5ஆம் வகுப்புல உன்னை ஃபில்டர் பண்ணுவாங்க. சோ இப்படி தடுத்து 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 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க தடுத்து நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா அங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு படிப்பு வரலையா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. உங்க அப்பா என்ன தொழில் செய்யறாரோ அந்த தொழிலை தான் நீங்க செய்யணும் அப்படின்ற ரேஞ்சில தான் புதிய தேசிய கல்விக் கொள்கை வந்து என்ன பண்ணுது, அந்த வழிமுறைகளை தான் சொல்லுது. இப்போ சிபிஎஸ்இ பள்ளியில அதை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்காக பெற்றோர்கள் வந்து சைன் போடணும், அவங்க கிட்ட கருத்து கருப்பு கேட்டு அவங்க கிட்ட சைன் பண்ண ஒப்புதல் அளிக்கணும்னு சொல்லிட்டு சிபிஎஸ்இ பள்ளியில படிக்கிற எல்லா மாணவருடைய பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க என்ன பண்ண கருத்து கருப்பு கேட்டிருக்காங்க. இதுல இங்க மாணவர்களுடைய நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை சிபிஎஸ்இ பள்ளிகள், அதாவது மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்கிற அந்த சிபிஎஸ்இ பள்ளியில இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. மாநில கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்லயும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா இது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கெடுதி, இந்த திட்டம் கெடுதி. சோ இந்த திட்டத்தை வன்மையா வந்து என்ன பண்ணுச்சு, தமிழ்நாடு அரசு கண்டிச்சுது. இத பொறுத்துக்க முடியலங்க. அதாவது பாஜக என்னன்னா, மக்களுக்கு எதனா ஒரு நல்லதை தடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். அவங்கள ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணி எந்த விதத்துல அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கணுமோ, எந்த விதத்துல நெருக்கடி கொடுக்கணுமோ அந்த விதத்துல நெருக்கடி கொடுக்கணும். இப்போ இத வந்து தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணிச்சுன்னா உஷாராயிருச்சு, இந்திய நாங்க திணிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்னா மும்மொழி கொள்கையை வந்து கொண்டு வந்தாங்க. சோ அந்த மும்மொழி கொள்கையிலையும் இங்க வந்து தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணுச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று அதை எதிர்த்தது. சோ தமிழ்நாடு தான் எதிர்க்குது, மத்த மாநிலத்துல அது வந்து என்ன பண்ணலாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா தமிழ்நாடை பார்த்துட்டு மத்த மாநிலங்களா உஷாராச்சு. ஏங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க மாநிலம் மொழி எப்படி முக்கியமோ அதே மாதிரி எங்க மாநிலத்துக்கு எங்க மொழி தானே முக்கியம். அதனால நாங்க என்ன பண்ண மாட்டோம், இந்தியை நாங்க உள்ள கொண்டு வர மாட்டோம், திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டாங்க. இதுல என்னன்னா பாஜக ஆளாத மாநிலங்கள் தான் சரி, ஆனா பாஜக ஆளுற மாநிலங்களையே இந்திக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, சட்டப் பண்ணிட்டாங்க. என்னன்னா மகாராஷ்டிரால கொண்டு வந்தாங்க, ஆனா மகாராஷ்டிரால எதிர்ப்பு அதிகமா இருந்ததுனால அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. சோ இப்ப என்ன பாஜக என்னாச்சுன்னா ஆளை பிடிச்சி மாட்டை பிடிச்சி இப்ப மனுஷனே பிடிச்ச கதையா மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டாங்க பாஜக, நீங்க இந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு கல்வி நிதி, அந்த நிதி, இந்த நிதின்னு சொல்லிட்டு எல்லா நிதியும் கொடுப்போம் அப்படின்ற ரேஞ்சில தான் பாஜக அரசு என்ன பண்ணுச்சு, கதவு முடிச்சு. ஆனா நம்ம தமிழ் அரசு சும்மா இருக்குமா? அதுவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சும்மா இருப்பாரா? நீ வந்து இந்த மாதிரி பண்றியா, நான் உங்களை சட்ட ரீதியா தான் எதிர்கொள்வேன்னு சொல்லிட்டு ஆர்டிஐ சார்பா, அதாவது 25% இடஒதுக்கீடுக்கான பணத்தை மத்திய அரசு எங்களுக்கு தரமாட்டேங்குது, என்னன்னு கூப்பிட்டு கேளுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டாங்க. நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, இரு தரப்பையும் கூப்பிட்டு உங்க தரப்புல இருந்து நீங்க வந்து வாதத்தை வைங்க, உங்க தரப்புல இருந்து நீங்க வாதத்தை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்புலயும் வாதத்தை வச்சு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு, பாயிண்ட் மேல பாயிண்ட் பிடிச்சு என்ன பண்ணுச்சு, கரெக்டா சொல்லிருச்சு. இங்க பாருங்க, ஏன்னா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கையை உள்ள திணிக்க முடியல. அப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, டெல்லியில இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணாரு, இதை எதிர்த்து வழக்கு போட்டாரு. அப்போ உச்ச நீதிமன்றம் நக்குன்னு ஒரு கொட்டு, அப்போ உச்ச நீதிமன்றம் நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சுது. ஏன்பா உங்களுக்கு ஹிந்தி தெரியலனா இப்ப நீ டெல்லியில தானே இருக்கிற, டெல்லியில கத்துக்க, தமிழ்நாட்டுல இருக்கும்போது ஹிந்தி கத்துக்க முடியல, இப்ப டெல்லியில தானே இருக்கீங்க, நீங்க டெல்லியில கத்துக்கங்க, ஏன் நீங்க வந்து திணிக்கிறீங்க? ஒரு மாநிலத்துல ஒரு திட்டத்தை ஏத்துக்குங்கன்னு சொல்லிட்டு திணிக்கிறதுல யாருக்குமே அதிகாரம் இல்ல, மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்ல, நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்ல, ஏன் அரசியலமைப்பு சட்டத்திலேயே அதுல இடம் இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தை ஏத்துக்குன்னு சொல்லிட்டு நாங்க எப்படி தீர்ப்பு தர முடியும் அப்படின்ற ரேஞ்சில அந்த வழக்கு போட்டார்ல, அவருக்கு நறுக்குன்னு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு கொட்டு வச்சாங்க. சோ இந்த பாயிண்ட பிடிச்சி இங்க உயர் நீதிமன்றத்துல நம்ம தமிழ்நாடு அரசு வாதத்தை முன் வச்சது. சோ இத வந்து நீதிபதிகள் என்ன பண்றாங்க, ஆலோசிச்சாங்க. கரெக்ட் தான்ப்பா, தமிழ்நாடு அரசு சொல்றது கரெக்ட் தானே, ஏன் நீங்க நிதி கொடுக்க மாட்டீங்க, மத்த மாநிலத்துக்கு எல்லாம் கொடுக்குறீங்க, அப்ப இந்த மாநிலம் மட்டும் நான் இந்தியாக்குள்ள தானே இருக்குது, இந்தியா அவுட் ஆஃப் இந்தியாவா இருக்குது, ஏங்க நீங்க இது மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்கி இருக்கிறாங்க நீதிபதிகள். வாங்குறது மட்டும் இல்லாம ஆர்டர் போட்டாங்க. ஆர்டிஐ, அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை உடனடியா என்ன பண்ணணும், தமிழ்நாடு அரசுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. இதனால தலைவலிக்கு மேல தலைவலி. இப்பதான் ஒரு தலைவலி முடிஞ்சதுன்னா இன்னும் தலைவலிக்கு தலைவலி. அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து மதுரைக்கு வந்துட்டு போனார். மதுரைக்கு வந்தோன்னையும் நாங்க இந்த நிதி கொடுக்கறதுல இவங்க இப்படி திருடுறாங்க அப்படி ஏங்க திருடுற நீங்க சொல்றீங்க, திருடுறதுக்கான ஆதாரத்தை கொடுங்கன்னா அது தர மாட்டாங்க. ஆனா வாய்க்கு வந்து மாதிரிலாம் பேசுவாங்க. சரி ஓகே, நீங்க சொல்ற மாதிரி திருடுறேன் அப்படின்னு சொல்றீங்களா, ஆனா ஒன்றிய அரசு தகவலின்படி
மாநில வளர்ச்சியில தமிழ்நாடு தான் நாங்க முன்னாடி நிக்குது. அது கல்வியிலயா இருக்கட்டும், பொருளாதாரத்தில இருக்கட்டும், இல்ல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மாநில வளர்ச்சிகள்ல முதல் மாநிலமா தமிழ்நாடு தானே திகழுது. நீங்க நிதி கொடுக்காமயே தமிழ்நாடு முதல் மாநிலமா இருக்குது. அப்போ நிதி கொடுத்தா இன்னும் எந்த அளவுக்கு வாங்கணும்? இந்த பொறாமைய அவங்களால வந்து என்ன பண்ண முடியல, ஜீர்ணிச்சுக்க முடியல. இந்த வளர்ச்சியை அவங்களால பொறுத்துக்க முடியல. அது எப்படிங்க? நம்ம நிதி கொடுக்கவே இல்லை, ஆனா இருந்தாலும் அந்த மாநிலம் தொடர்ந்து முன்னாடி வந்துட்டு இருக்க, கல்வியில முன்னாடி வருது, பொருளாதாரத்துல முன்னாடி வருது, வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்ப்புகளையும் முன்னாடி வந்து நிக்குது. என்ன ஒண்ணும் புரியலையே அப்படின்ற ரேஞ்சில தான் மேல இருக்கிற பாஜக அரசு குழம்பி போயிருக்கு. சோ இத பொறுத்துக்கவே முடியல. அதனாலதான் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. நாங்க நிதியை கொடுக்கிறோம், இவங்க வந்து திருடுறாங்க அப்படி. திருடுறதுக்கு ஆதாரம் கொடுங்க, ஏன்னா அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா வாய்க்கு வந்த மாதிரி என்ன பண்றாங்க, பேசிட்டு போயிடுறாங்க. சரி இருக்கட்டும், ஏன்னா பாஜகவுக்கு என்னன்னா எதனா ஒரு பொய்களை சொல்லணும், எதனா ஒரு குற்றத்தை சொல்லணும். ஏன்னா நல்லது நடக்கிறதா உங்களுக்கு பிடிக்காத. இதே பாருங்க உத்தரப்பிரதேசத்துல, அதே போல குஜராத்ல, அதே போல இவங்க ஆள்ற மாநிலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியே இருக்காது. ஆனா நிதி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நிதி கொடுத்திருப்பாங்க. ஆந்திரால கூட வந்து பாத்தீங்கன்னா, பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டேட்டா பேஸ் எடுத்து பாருங்களேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் டேட்டா பேஸ் நீங்க எடுத்து பாருங்களேன், வளர்ச்சியில முதல் மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்கு. ஆனா இவங்க பாஜக ஆள்ற மாநிலங்கள வளர்ச்சியே இருக்காது. ஆனா நிதி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நிதி கொடுத்திருப்பாங்க, வளர்ச்சி நிதினு கொடுத்திருப்பாங்க. ஆனா வளர்ச்சி ஒண்ணு இருக்காது. ஆனா இங்க தமிழ்நாடு அரசுக்கு நிதியே கொடுக்கல. ஆனா இங்க வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயரத்துல இருக்குது. இத பொறுத்துக்க முடியல பாஜகவால. அதனாலதான் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை, பொய்யான குற்றச்சாட்டுகள் என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் நீதிபதி ஐயா வந்து கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்டு ஆர்டி சம்பந்தமா அவருக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துதான் ஆகணும். மத்த மாநிலங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க, அங்க கொடுத்து என்ன வளர்ச்சியை கண்டீங்க? இங்க கொடுக்காமயே இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வளர்ச்சி வந்திருக்கு. அதனால உங்களுக்கு என்ன இது, நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்ட்ரிக்டா என்ன பண்ணிருக்காங்க, ஆர்டர் போட்டிருக்காங்க. சோ ஏற்கனவே பாஜக வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை ஏத்துக்கிறதுல ஒரு தலைவலி கொடுத்தது தமிழ்நாடு அரசு, இந்தி திணிப்புல ஒரு தலைவலி கொடுத்தது, ஆளுநர்களுக்கு கால நிர்ணயிக்கேடு வச்சாங்க, அதுல ஒரு தலைவலி கொடுத்தது, தொகுதி மறுவரையில ஒரு தலைவலி கொடுத்தது. சோ இது மாதிரி தொடர்ந்து தலைவலிகளை கொடுத்துட்டு இருக்கு. இப்போ கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் மூலமா நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம ரொம்பவே ஏமாத்திட்டு தாங்க மத்திய அரசு. இப்ப அதுக்கும் ஒரு கொட்டு வச்சு நீங்க கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காங்க நீதிபதி ஐயா. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஏன்னா பாஜகவுக்கு எது நல்லது நடந்தாலும் அது பிடிக்காது, எந்த மாநில வளர்ச்சியா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அதுவும் அவங்க எந்த மாநிலத்துல இந்த மாநிலம் வளரவே கூடாது, இந்த மாநிலத்துக்கு நம்ம நிதி கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி இருக்கிறாங்களே, அப்பதான் அந்த மாநிலம் வந்து ரொம்ப வளர்ச்சி அடையுது. ஏன்னா ஆள்ற மனுஷன் அது மாதிரி. ஏன்னா நீங்க நிதியே கொடுக்கலனாட கல்விக்கு நாங்க 40,000 கோடி நாங்க என்ன பண்றோம், நாங்க எங்க நிதியில இருந்து கொடுக்குறோம், நீங்க 2,000 கோடி கொடுக்கல, நாங்க 40,000 கோடி நாங்க ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு என்ன பண்ணிருக்கிறாரு, சூப்பராவே என்ன பண்ணிருக்காரு, கல்வி தரத்தை உயர்த்தி இருக்கிறார். உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா கடந்த 10th ரிசல்ட்டா இருக்கட்டும், +1 +2 ரிசல்ட்டா பாத்தீங்கன்னா மாணவர்கள் அவ்வளவு தேர்ச்சி விகிதம், அதுவும் அரசு பள்ளி மாணவர்களும் அவ்வளவு தேர்ச்சி விகிதம். இதை பொறுத்துக்கவே முடியல. எது எப்படியா இவங்க மட்டும் கட்டமைப்பு சூப்பரா கட்டமைக்கிறாங்க, நம்மளால முடியல. வாங்க கத்துக்கிட்டு போங்க, நீங்க நிதி கொடுக்கலன்னா என்ன, எங்க மாநிலத்தை பார்த்து கத்துட்டு போங்கன்னா அதுல இவங்களுக்கு பொறாமை. இவங்களை பார்த்து நம்ம வளரணுமா, இவங்க கட்டமைப்பை பார்த்து நம்ம கட்டமைக்கணுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஈகோ பாக்குறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள முடியுது. என்னதான் இருந்தாலும் ஒன்றிய அரசு மாநிலங்களை மாற்றாந்தாய் போல பார்க்க கூடாது, எல்லாருக்கும் ஈக்குவலா பார்க்கணும். பாஜக ஆள்ற மாநிலங்களுக்கு, பாஜக சப்போர்ட் பண்ற மாநிலங்களுக்கு மட்டும் ஏகப்பட்ட நிதி, அது கேட்ட அந்த நிதி இந்த நிதி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாஜக ஆளாத மாநிலங்கள்ல நிதியே கொடுக்கறது இல்லை, எந்த நிதியும் கொடுக்கறது இல்லை. ஏங்க நம்மளுக்கு வர வேண்டிய நிதி கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க, சட்டப்படி வர வேண்டிய நிதி கூட அவங்க என்ன பண்றாங்க, கொடுக்க மாட்டாங்க. சோ இப்படிதான் மாற்றாந்தாய் போல மத்திய அரசு இருக்குது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ மக்களுக்கு வந்து நீதிமன்றங்கள நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு அப்படின்னு பார்க்காம நிதி, அது கல்விக்கான நிதி, மாணவர்களுக்கு நலன் சார்ந்த நிதி, அதை முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து என்ன பண்ணிருக்கு, நச்சுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. இது ரொம்ப வரவேற்று பேசுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சோ கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கு நிதி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில மத்திய அரசுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.